வந்து அவங்க ஒரு அம்மாங்கிற ஒரு இதில் வந்து ஒரு ஆதங்கத்தில் வந்து பேசியிருப்பாங்க. பட் அஸ் எ பொலிட்டிஷியனா அப்படிங்கிறதுல வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து அதை வந்து சொல்லியிருக்க கூடாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு முக்கியமான ஒரு விஐபியை பார்க்கும்போது அந்த விஐபி எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க இவ்வளவு மெனக்கடுறீங்க, ஆனால் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற கேண்டிடேட் கடைசி ஒரு 4 நாளும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ அவர் வேலையை பார்த்துட்டு அவர் வேற மாதிரி போயிடுவாருங்க அப்படின்னு. முதல்ல 5-6 ரவுண்டு வந்து நல்லா போய்கிட்டு இருக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, எனக்கு வந்து ப்ரெஷர் வருது, தபால் ஓட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், தபால் ஓட்டில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. ஒரு மாவட்ட கலெக்டர் ஒரு ஆர்ஓ அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? எப்போவுமே தபால் ஓட்டை தான் முதல்ல வந்து எண்ணுவாங்க. ஏன் தபால் ஓட்டை இவங்க முதல்ல எண்ணல? பத்திரிகையாளர்களை உள்ள விடலைங்க, தரையில் உட்காந்து தர்ணா பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிலாம் வந்ததுக்கப்புறம் அப்போ உள்ள விட்டாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கேப்பே 500 அடியா இருந்தவங்களே சொல்றாங்க. கலெக்டர் அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போய் போன் பேசிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் அவரே சொல்றாரா, போனை நான் ஆஃப் பண்ணிடலாம் இருக்கிறேன், ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. எங்க பக்கத்துல தூத்துக்குடியில கனிமொழி மேடம் அவர்கள் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னு 5 மணிக்கே சொல்றீங்களாங்க? எப்படிங்க அது? 5 மணிக்கு அதை சொல்லி 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் சொல்றீங்க, இதை மட்டும் ஏங்க இவ்வளவு லேட் பண்றீங்க? இவங்களுக்கு வந்து அது கைவந்த கலை. ஆளுங்கட்சியோட இவங்களுக்கு இருக்காங்களே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது கைவந்த கலை. இது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை வந்து தோக்குறவங்க ஜெயிக்கிறதா அறிவிப்பாங்க, ஜெயிக்கிறவங்கள தோக்குறதா அறிவிப்பாங்க. இந்த கண்ட்ரோலில் இருந்தாலும் அதிகாரிகள் அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்கிறாங்க. அந்த ஆண்டவனும் கேப்டனுடைய ஆன்மாவும் அவங்கள பழிவாங்க. தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு, அதாவது பரபரப்பு எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் கூப்பிட்டுருக்கீங்களா? ஏதாவது தீயை பொருத்தி போட போறீங்களா? சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல சின்ன பையன் அப்படிங்கிறது அபோ 30 ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் வந்துட்டு மேடம் ராதிகாவும் வந்து பிரச்சார டயத்தில் சொன்னாங்க. பட் அவர் ஒரு மெச்சூர்டு ஆன ஒரு அரசியல்வாதி தான். ஏன்னா இப்போ அரசியல்வாதி ஆயிட்டாங்க. அது வந்து அவங்க ஒரு அம்மாங்கிற ஒரு இதில் வந்து ஒரு ஆதங்கத்தில் வந்து பேசியிருப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கேப்டன் இருக்கும்போதும் அந்த அம்மாவை வந்து எல்லாருமே தவறுதாக பேசினாங்க. அவங்க வந்து சரியாக கவனிக்கலை, அது பார்க்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே வந்து ஆரம்பத்தில் அதெல்லாம் சொன்ன தான் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு அம்மாவாக அந்த இடத்துல வந்து ஆதங்கத்தில் வந்து அவங்க பேசுனது வந்து கரெக்டு. பட் அஸ் எ பொலிட்டிஷியனா அப்படிங்கிறதுல வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து அதை வந்து சொல்லியிருக்க கூடாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் பட் அவங்க வந்து அந்த 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 எப்போவுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எதாக இருந்தாலும் பாசம் தான் மேலோங்கி வந்து நிற்கும். அஸ் எ பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, அஸ் எ ஆக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து அந்த பாசத்தில் அவங்க அதை வந்து பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதை வந்து மீடியாஸ் வந்து தப்பாக சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கேப்டனுடைய அந்த மறைவுக்கு பின்னாடி டிசம்பர் 28க்கு பிறகுல இருந்தே வந்து ஒரு பார்வை வந்து எல்லாருடைய பார்வையும் தேமுதிக மேலே இருந்துச்சு. தேர்தல் தேதியை அறிவித்ததற்கு பிறகும் வந்து தேமுதிக எங்கே இருக்கும், எங்கே போகும், யாரோட கூட்டணி போகும் அப்படிங்கிறத ஒரு பார்வையும் இருந்தது. அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களோட கூட்டணிக்கு போகும்போதும் நிச்சயமாக வந்து அதில் வந்து வேட்பாளர் அறிவித்த உடனே 5 வேட்பாளர்கள் நிச்சயமாக விருதுநகரில் விஜயபிரபாகரன் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும். ஒரு சில மீடியா, ஒரு சில டிவி சேனல்ஸ் இவங்க வந்து அவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக அவங்க வந்து எப்போதுமே வந்து அது செய்யக்கூடியது தான். ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக தான் அவங்க வந்து பேசுவாங்க. அது ஒரு சில மீடியாஸ், அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அவங்களும் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து ஓட்டு எண்ணிக்கையில் வந்து முதல் ரவுண்டு 2வது ரவுண்டில் வந்து இவர் வந்து லீடிங்கில் இருக்காருங்கிறத கூட அந்த மீடியாஸ்லாம் சொல்லலை. ஒரு சில மீடியாஸ். அப்போ வந்து அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்கூடாக பார்த்தது என்னன்னா, தேர்தல் வேலையும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற கேண்டிடேட்டை விட அதிகமாக 100% எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. பிரச்சாரத்தில் வந்து கேண்டிடேட்டு தம்பி விஜயபிரபாகரன் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவருக்காக அந்நியார், அவருக்காக அவருடைய தம்பி சண்முக பாண்டியன், நான், அவங்களுடைய மாமா திரு சுதீஷ், எல்லாருமே கட்சிக்காரங்க, நிர்வாகிகள் எல்லாருமே தேர்தல் விலைகளை 100% நல்லாவே பண்ணினோம். இது நாங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஐபியை பார்க்கும்போது அந்த விஐபி எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, நீங்கள் இவ்வளவு மெனக்கடுறீங்க, ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கேண்டிடேட்டு கடைசி ஒரு 4 நாளும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ அவர் வேலையை பார்த்துட்டு அவர் வேற மாதிரி போயிடுவாருங்க அப்படின்னாங்க. புரியுதுங்களா? கலெக்டர் வந்து எங்களுடைய கட்சிக்காரர் ஒருவருடைய கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அவர் பேர் ராஜமாணிக்கம்.
அவரே வந்து கூப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, முதல்ல 5-6 ரவுண்டு வந்து நல்லா போய்கிட்டு இருக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, எனக்கு வந்து ப்ரெஷர் வருது, தபால் ஓட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், தபால் ஓட்டில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு மாவட்ட கலெக்டர், ஒரு ஆர்ஓ அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? அவர் தானே அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர். ஆர்ஓங்கிறது அவர் தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அவருக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்ஓ அப்படிம்பாங்க. இப்போ வந்து விருதுநகரில் வந்துட்டு அந்த இதில் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, இன்னொரு தொகுதி மொத்தம் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, விருதுநகர், 6 தொகுதி. இந்த 6 தொகுதிக்கு 6 ஏஆர்ஓ இருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து ஆர்ஓ வந்து கலெக்டர். புரியுதுங்களா? இப்போ இந்த 6 தொகுதியிலையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 1600 சொச்ச பூத். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத்தை வந்து 24 சுற்றா அதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 24 சுற்றுல முதல் 5 சுற்று வந்து இவர் தான் லீடிங்கில் இருக்கிறார். தம்பி விஜய் பிரபாகரன் தான் லீடிங்கில் இருக்கிறார். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, எப்போவுமே தபால் ஓட்டை தான் முதல்ல வந்து எண்ணுவாங்க. ஏன் தபால் ஓட்டை இவங்க முதல்ல எண்ணலை சார்? இதே ஒரு நிலைமை இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளருக்கு நடந்தது. திரு அப்பாவு அவர்கள், இன்றைக்கு இருக்கிற சபாநாயகர் அவர்கள் 490 ஓட்டில் தோத்துட்டேன்னு சொல்லி குண்டு கட்டா தூக்கிட்டு போனதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்துட்டு தானே இருந்தோம். ஸோ அப்போ அங்கே அவங்களுக்கு, அதாவது தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்போ வந்து அங்கே குளறுபடி நடக்க போய் தானே அவர் ஃபைட் பண்ணார், அவருக்கு ஓட்டுக்கெல்லாம் போனார்ல. அப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் சார், தப்பு எப்படி வேணாலும் நடக்கலாம், எங்கே வேணாலும் நடக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க இவிஎம் மிஷினில் எப்படி சார் தப்பு நடக்கும் அப்படின்னு. இவிஎம் மிஷினில் தப்பு நடக்காதுங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு சுத்தும் கொண்டு போய் கொடுக்குறீங்கல்ல, அந்த கொண்டு போய் கொடுக்குறதுல தப்பு நடக்கலாம்ல. அப்போ நீங்கள் அந்த நீங்கள் வந்து இதில் வந்து இப்போ ஒரு 8 சுற்றுல இவ்வளோ போயிருக்கு, 6 சுற்றுல இவ்வளோ போயிருக்கு, 4 சுற்றுல இவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அது மேனுவலாக தான் அங்கே போகுது. அதுக்கப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் போகுது. புரியுதுங்களா? இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா பத்திரிக்கைக்காரங்க அங்கே ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அது தெரியுமா? விருதுநகர்ல பத்திரிக்கைக்காரங்களை உள்ள விடலைங்க. பத்திரிக்கைக்காரங்களை, டிவி மீடியாக்காரங்களை உள்ள விடலை. தரையில் உட்காந்து தர்ணா பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிலாம் வந்ததுக்கப்புறம் அப்போ உள்ள விட்டாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கேப்பே 500 அடியா. பத்திரிக்கைக்காரங்களுக்கும் அந்த பொதுவாகவே முன்னாடிலாம் வந்து என்னன்னா பத்திரிக்கைக்காரங்க உள்ள போவாங்க, 500 அடி கேப்புங்கிறாங்க. அப்படி ஏன் பண்றீங்க? அந்த ஒரு தொகுதியில மட்டும்தான் பண்ணீங்களா, இல்ல எல்லா தொகுதியிலும் அப்படி இருந்ததாங்கிறது நமக்கு இப்போ கேள்விக்குறி. புரியுதுங்களா? உண்மையிலே கலெக்டர் நல்ல ஆளு, ஆனால் அவருக்கு ப்ரெஷர் வந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்தவங்களே சொல்றாங்க, கலெக்டர் அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போய் போன் பேசிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் அவரே சொல்றாரா, போனை நான் ஆஃப் பண்ணிடலான்னு இருக்கிறேன், ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அந்த இடத்துல வந்து அதிகாரி, தேர்தல் அதிகாரி. நம்ம சொல்லுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அண்டரில் தான் தேர்தல் ஆணையம் இருக்கு அப்படின்னு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல யார் இருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இங்க வந்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் அவர் இருக்கிறாரு. அவருக்கு கீழே கண்ட்ரோல்ல இருக்கிறது யாரு? கலெக்டர்ஸ் தான். கலெக்டருக்கு கீழே யார் இருக்கிறா? அங்கே இருக்கிற ஏஜென்ட்டு, அங்கே இருக்கிற ஓட்டு இது பண்ணுறவங்க, அந்த டிஆர்ஓ, அவங்கெல்லாம் யாருக்கு கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? கலெக்டர் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ஆமாங்க. அங்கே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும், டீச்சர்ஸும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் யார் கண்ட்ரோலில் இருக்குது? அப்போ எப்படி நம்ம சொல்ல முடியாது, தப்பு நடக்காதுன்னு சொல்ல முடியாது? நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு சுத்தாக சொல்கிறீங்கல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 டேபிள் தான் இருக்கும். 14 டேபிளில் நம்ம பூத் ஏஜென்ட் இருப்பான். இப்போ வந்து அங்கே 1600 சொச்சோ பூத். ஸோ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு விருதுநகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, விருதுநகரில் வந்து 255 பூத்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 297, அருப்புக்கோட்டையில் 255, சாத்தூரில் 286, சிவகாசியில் 276, திருமங்கலத்தில் 311, ஆக மொத்தம் 1680 பூத்து. இது 6 தொகுதிக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு சுத்து கணக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 24 சுத்து இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், ஏன் உங்க அந்த சுத்தை அறிவிக்கிறதுக்கு டிலே ஆச்சு? இடையில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிலே ஆனதுக்கு காரணம் என்ன? நீங்கள் அறிவிக்கணும்ல. அவங்க தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த இதில் இவ்வளோன்னு போயிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது ஏன் அவ்வளோ டிலேவாக நீங்கள் வந்து அறிவிக்கிறீங்க? ஓகே, அதுக்கு என்ன காரணம்? அதுக்காக ரீகவுண்டிங் கேட்டிருக்காங்க.
அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ரீகவுண்டிங் அன்னைக்கே உடனடியாக கேட்டிருந்துருக்கணும். இல்லை கேண்டிடேட் வெளியில் வந்து நடு ரோட்டில் உட்கார்ந்துருக்கணும். உட்கார்ந்து இருந்தால் மீடியாக்காரங்க கவனங்கள், ஆட்சி கவனங்கள், அதிகார கவனங்கள் எல்லாமே வந்திருக்கும். மக்கள் கவனம் எல்லாமே வந்திருக்கும். ஏன் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அதை தான் சார், ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை அப்படி. நானா இருந்தால் அதை செஞ்சிருப்பேன். ஓகே, நானா இருந்தால் என் கேரக்டர் அப்படி. நான் இல்லை சார், நான் எங்கள் கட்சி தான், நான் அந்த இடத்துல இல்லை. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. நான் ஊரில் இல்லை சார், நான் பெங்களூரில் இருந்தேன். புரியுதுங்களா? அது வந்து அந்த இடத்துல அந்த கவனத்தை நம்ம கொண்டு வந்திருக்கணும். தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் அந்த கவனத்தை நம்ம கொண்டு வந்துரு. ஆனால் இவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அண்ணன் கேடிஆர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வெளியில் 5:45 6 மணிக்கு பேட்டி கொடுத்துட்டு தான் அவர் உள்ளே போகிறாரு. ஏதோ தவறு நடக்குது, அது கிளியராக தெரியுதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு தானே அவர் உள்ளே போகிறாரு. புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன், கிட்டத்தட்ட 1 மணிக்கு 12:45 மணிக்கு தானே நீங்கள் வந்து அறிவிப்பு கொடுக்குறீங்க. ஏங்க பக்கத்தில் தூத்துக்குடியில் கனிமொழி மேடம் அவர்கள் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னு 5 மணிக்கே சொல்கிறீங்களாங்க? எப்படிங்க அது? 5 மணிக்கு அதை சொல்லி 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் சொல்கிறீங்க, இதை மட்டும் ஏங்க இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? அதோட லட்சமும் கம்மி தானே இங்கே. ஆமாம், இங்கே மொத்தத்தில் 10 லட்சம் மேலே தானே வாக்கு பதிவாயிருக்கு. அங்கே லீடிங்கே 5 லட்சத்துக்கு மேலே சொல்லி 5 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ லீடிங்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துட்டீங்க. இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ டிலே பண்ணீங்க? இந்த டிலே தான் காரணம்னு நான் சொல்கிறேன். ஓகே, பட் அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க ஒவ்வொரு டேபிள்லையும் எண்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கும், அதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை நாங்கள் கொண்டு போய் வந்து ஏஆர்ஓ டேபிளில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு லேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய அரசியல் அனுபவத்தில் சொல்கிறேன், தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கேயே வந்து கவுண்டிங்கிலே வந்து அழுதாருன்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. அது வந்து ஆக்சுவலாக யாராக இருந்தாலுமே அந்த ஒரு இது வரும் அவருக்கு. ஃபஸ்ட்டு இப்போ என்னைய மாதிரி ஆளுனா நாங்கள் 3 தடவை தேர்தலை சந்திச்சிட்டோம். எங்களுக்கு தெரியும் தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் ஓகே ஒரே மாதிரி தான் எடுத்துக்கோப்பேன். என்னுடைய கேரக்டர் அதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் அப்படி. இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு நாளைக்கு இப்போ 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னா இன்றைக்கி என் கையில் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா நான் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்குவேன். ஆனால் வேறு ஒருத்தர் அப்படி எடுத்துக்க மாட்டார். புரியுதுங்களா? ஐயோ பணம் இல்லையான்னு சொல்லி நொந்து நூலாகி அழுது புரண்டு அது அது அவங்கவுங்க கேரக்டரை பொறுத்து இருக்குது. ஓகே. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தம்பிகிட்ட பேசினேன். நான் அடுத்த நாள் தம்பிகிட்ட பேசினேன், தம்பி தைரியமாக இருங்க, தோல்வி தான் வெற்றியோட படிக்கட்டு. இந்த க்ளோசர் டு இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம கூட சேர்ந்த பெரிய கட்சி அதிமுக அச்சீவ் பண்ணலை, பட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4000 ஓட்டு தானே, அதை நம்ம அச்சீவ், இது ஈக்குவல் டு சக்ஸஸ். நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, அடுத்த தேர்தலில் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுவோம். இது நமக்கு ஒரு லெசன், நமக்கு ஒரு பாடம். ஓகே, அதனால் நீங்கள் ஒரி பண்ணாங்க தம்பி. நான் தம்பிகிட்ட பேசினேன், பட் அதை மீறி அவங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்குங்க. அதாவது அவ்வளோ தூரம் வந்து வேலை பார்த்து கஷ்டப்பட்டு நம்ம வெயில் வேறு அக்னி நட்சத்திர வெயில், சரியான வெயில் நேரத்தில் காலையில் எந்திரிச்சு பிரச்சாரம் போய் வந்து அது ப்ளஸ் வந்து அப்பா இல்லை, அப்போ அந்த கட்சியை வந்து நம்மளால் தான் முன்னெடுத்து கொண்டு போகணும், அப்போ நம்ம இதை ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வெக்ஸாகி இருந்திருக்கலாம். இப்போ நானும் அந்த பேட்டி பார்க்கும்போது பார்த்தேன், ரொம்ப டல்லாக ரொம்ப இதாக தான் இருந்தார். பட் அவங்க அம்மா பேசும்போது அவர் பேசக்கூடாது, ஏன்னா கட்சியோட பொதுச் செயலாளர் அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க பக்கத்தில் இவர் மட்டும் இப்போ பேசலையே. பார்த்தீங்கன்னா இப்போ 4 வேட்பாளர் கூட இருந்தாங்களே, அவங்களும் பேசவா செஞ்சாங்க. திருவள்ளூர் வேட்பாளர் நல்ல தம்பி இருந்தார், மத்திய சென்னை பாசாரதி என்ன இருந்தார், தஞ்சாவூர் சிவநேசன் இருந்தார், கடலூர் சிவக்கொழுந்து இருந்தார். இவங்கெல்லாம் வந்து பேசவா செஞ்சாங்க? பேசலைல்ல. அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. கட்சி அவங்க தானங்க பொதுச் செயலாளர், அவங்க கண்ட்ரோலில் தானங்க இருக்கு. செயலாளர் வந்து அவங்க தான் பேசணுங்க. இப்போ நான் வந்து செய்தி தொடர்பாளர், அவங்க பொதுச் செயலாளர். நான் அவங்க கூட இருக்கும்போது வந்து நான் பேசக்கூடாது, அவங்க தான் பேசணும். நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் மீடியா ப்ரெஸ் மீடியா நீங்கள் தாங்க பேசணும்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு மேலே போஸ்டிங்கில் அவங்க இருக்காங்க, அப்புறம் அவங்க தானே பேசணும். ஓகே, அதனால் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து டல்லாக தான் இருந்தார். அது சார் எல்லாருக்குமே இருக்கும் சார். இவ்வளோ தூரம் வந்து ஒரு 40,000 ஓட்டு, ஒரு 50,000 ஓட்டு, ஒரு 1,00,000 ஓட்டில் வந்து ஜெயிச்சிருந்தாருன்னா ஓகேங்க. 4,000 ஓட்டுங்கும் போது என்னங்க அது வந்து ஒரு பூத்துக்கு இப்போ வந்து 1680 பூத்துங்க. ஒரு பூத்துக்கு ஒரு 2 ஓட்டு 3 ஓட்டு ஜாஸ்தி விழுந்திருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருக்கலாங்க. ப்ளஸ் நம்ம வந்து இவங்களுக்கு வந்து அது கைவந்த கலை. ஆளுங்கட்சியோட இவங்களுக்கு இருக்காங்களே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது கைவந்த கலை. இது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை வந்து தோக்குறவங்க ஜெயிக்கிறதா அறிவிப்பாங்க, ஜெயிக்கிறவங்கள தோக்குறதா அறிவிப்பாங்க. அது வந்து நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம பார்த்துருக்கோம்.
புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அது அவங்க கண்ட்ரோலில் உள்ள தேர்தலுங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. எந்த கண்ட்ரோலில் இருந்தாலும் அதிகாரிகள் அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்கிறாங்க. அப்படி வைக்காமல் இப்போ வந்து பிஜேபியோட வச்சுருக்கணுங்கிறீங்களா? திமுகவில் ஆல்ரெடி வந்து அங்கே வந்து அலாட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறது, அது கிட்டத்தட்ட 13 கட்சி அங்கே இருக்குது. நான் ட்ரை பண்ணீங்களா சார் தேமுதிக ட்ரை பண்ண ட்ரைலாம் பண்ணல, அவங்களும் கேட்கல. அவங்களும் கேட்கல. அவங்க எப்போ கேட்டாங்க? அப்போ கேட்டாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் கேட்டாங்க, 19ஓட பாராளுமன்ற தேர்தலில் கேட்டாங்க. அந்த 2 டைமும் வந்து அப்போ வந்து தலைவர் கலைஞர் அவர்களே பழம் நழுவி பாலில் விழுதுன்னு சொல்லி கேட்டாங்க. 2019 இன்றைய முதல்வர் அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடியே வந்து கேட்டாங்க. அப்போல்லாம் நம்மெல்லாம் போயிருந்தோம்னா 4-5 சீட்டு எம்பி சீட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து அவங்களும் கேட்கல, நம்மளும் அவங்கக்கிட்ட கேட்கல. அதே மாதிரி வந்து அந்நியார் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பிஜேபியும் வந்து எங்களோட வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க, அதிமுகவும் கேட்டாங்க. பட் எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரிட்டனாக எங்களுடைய மாவட்ட செயலாளர் எழுதியே கொடுத்தாங்க லெட்ரு. அதிமுகவோட தான் கூட்டணி போகணுன்னு எழுதி கொடுத்தாங்க. ஓகே. யாருமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய கட்சி நிர்வாகத்துக்காக ஒரு 78-80 மாவட்ட செயலாளர் நாங்கள் வச்சுருக்கிறோம் தமிழ்நாடு முழுதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே வந்து அதிமுகவை தான் சொன்னாங்க. ஒரு 10 பேர் தான் திமுகன்னு சொன்னாங்க. கட்சி அந்நியார் எடுத்த முடிவு கிடையாது, நிர்வாகிகள் எல்லாருமே எடுத்த முடிவு. அந்த முடிவுப்படி அவங்க நிர்வாகிகள் அத்தனை பேருமே அதை தான் சொன்னாங்க. நமக்கு வந்து பாராளுமன்றத்துக்கும் அடுத்து சட்டமன்றத்துக்கும் அதிமுக தான் சரியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை முதல்ல சொல்லிட்டாங்க, பிஜேபி மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குது, அது மோடியோட அதிருப்தி இருக்குன்னு சொல்லி நிர்வாகிகள் பேசுனாங்க. அதுதான் நடந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தேர்தலுடைய இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம், அது அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அதை அப்போவே எங்கள் நிர்வாகிகள் சொன்னாங்க, பிஜேபிக்கு கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து திரு அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் சொல்லுவார், நாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு. நிச்சயமாக அவங்க வளர்ந்துருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களும் வளர்ந்துருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அபரிவிதமாக வளர்ந்து சார் 2% எப்படின்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் 2% 5 தொகுதியை வச்சு தான் கணக்கு பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா? பட் அண்ணன் சீமான் அவர்களுக்கு 40 தொகுதியை வச்சு கணக்கு பண்ணியிருப்பாங்க, 8% சம்திங் ஓட்டு. ஓகே, சரிங்களா? அதனால கம்பேர் பண்ணக்கூடாது. அது கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நாங்களும் 40 தொகுதியில் நாங்களும் வந்து நிப்பாட்டி இருந்தோம்னா நாங்களும் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்கி. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய அளவில் ஒரு கவனம் வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு. பட் அது நமக்கு நடக்கலை. இப்போது அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் 26. அதாவது அரசியல்லையும் சினிமாவிலையும் நம்ம வந்து கணிக்க முடியாது, எப்போ எது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா திரு கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் பீரியடில் வந்து ஒரே ஒரு 2 தொகுதி தான், துறைமுகமும் எக்மோர் பரிதி இளமலை, இது 2 பேர் தான் ஜெயித்தாங்க. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து நிற்கும் ஒரு தடவை 4 எம்எல்ஏ சீட்டு தான் வந்து ஜெயித்தாங்க, புரியுதுங்களா? அவங்கெல்லாம் வந்துட்டு மீண்டு வரலையா? அதனால் வந்து இதோட போயிடும் அப்படிலாம் கிடையாது. அரசியலில் நம்ம என்ன வேணாலும் நடக்கும். அதனால் வந்து 26ல் இதை விட வந்து உங்களுக்கு பெட்டர்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து விருதுநகரை எல்லாருமே வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அவர் சின்ன பையன்னு சொல்கிறோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 சொச்ச ஓட்டில் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டு. அப்போ கூட்டணி கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவரை விட பெரியவங்கள்லாம் நின்னாங்க. அவங்கெல்லாம் வாக்கு சதவீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்மியாக இருக்கு. ஆனால் நிறைய டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இப்போது கேப்டனுக்காக விழுந்தது தான். இப்போ வந்து தம்பி தோத்துட்டாருன்னு சொன்னோடனே நிறைய இடங்களில் வந்து பொதுமக்களே அழுதுருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எங்களுக்கே வந்து அது தகவல் சொன்னாங்க. ரொம்ப பொதுமக்கள் வந்து அழுதுருக்குறாங்க, இது மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சே, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருத்தப்படுறாங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து என்னென்னா தம்பி ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கம். ஸோ அதை வந்து உண்மையிலே வந்து அவரை வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா அந்த ஆண்டவனும் கேப்டனுடைய ஆன்மாவும் அவங்கள பழி வாங்கும். உண்மையில் அது நடந்திருந்தால், நிச்சயமாக அது நடந்திருந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் சொல்கிறேன்ல, தபால் ஓட்டில் பண்ணலாம். ஏன்னா இப்போ தபால் ஓட்டுலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான தபால் ஓட்டு வந்து விருதுநகரில் கிட்டத்தட்ட வந்து தபால் ஓட்டு பார்த்தீங்கன்னா 10,208 தபால் ஓட்டு. இதில் வந்து தமிழக அரசு ஊழியர்கள் வந்து 8,288 ஓட்டு. இந்திய இராணுவத்தினர் ஓட்டு 1920. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்றுல தபால் ஓட்டில் வந்து 635 ஓட்டு செல்லாதவைன்னு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2வது சுற்றுல 510 ஓட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ இந்த ரிஜெக்ட் பண்ணதை கூட வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு வழி இருக்கு, வழி இல்லைன்னா இல்லை. இந்த ரிஜெக்ட் அதை ஆர்வோ நினைத்தால் நடக்கும். இந்த தபால் ஓட்டலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்க, அதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு வழி இருக்கு, வழி இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் நீங்க நிச்சயமாக நடந்திருக்குன்னு நான் என்னுடைய அனுபவத்தில், அரசியல் அனுபவத்தில் நான் சொல்றேன். அது நிச்சயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏன் டிலே பண்றீங்க நீங்க? ஏன் ஒரு கலெக்டர் வந்து அந்த மாதிரி சொல்லணும், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் எனக்கு ப்ரெஷர் இருக்குன்னு ஏன் சொல்லணும்? சார் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கலையா சார்? திரு சிதம்பரம் அவர்களும் ராஜா கண்ணப்பன் அவர்களும் சிவகங்கை தொகுதியில் நிற்கும் போது மாத்தலையா சார்? ஜெயிச்சவங்களை தோத்தவங்களை ஜெயிச்சவங்களை நம்ம பார்க்கலையா சார்? எத்தனை நம்ம அனுபவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ தேமுதிகவோட அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை என்ன சார் இருக்கும்? ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு தான் இல்லை, இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கே நான் பதில் இன்னும் சொல்லலை. 26 தேமுதிக நிலை என்னன்னு சொல்லி கேட்டீங்க முந்தின கொஸ்டின்ல, புரியுதுங்களா? இன்றைக்கு நிச்சயமாக இந்த வாக்கு சதவீதம் அதிகம்தான். ஏன்னா 2019 விட இப்போ நாங்கள் அதிகமாக தான் வாக்கு வாங்கியிருக்கோம். அது மாற்று கருத்தே கிடையாது. கிட்டத்தட்ட அது நீங்கள் சொல்லுவீங்க 1/2% நாங்கள் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம். போன தடவை 2% வாங்கினா இந்த தடவை 2.5% நாங்கள் வாங்கியிருக்கோம். புரியுதுங்களா? இந்த 2.5%ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் 5 தொகுதியை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், 40 தொகுதியை பார்க்கலல்ல. இப்போ அதாவது இப்போ இந்த அனுதாபம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா நேரத்திலுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஷார்ட் டைமில் இருக்கும். இது வந்து ஷார்ட் டைம். இந்த டைம் வந்து நம்ம வந்து ஏக்தம் நம்ம அடிச்சிருக்கணும். இது ஒரு கோல்டன் சான்ஸ். அது இந்த தம்பியை வந்து அது ஏக்தம்ல அடிச்சிருக்கணும். பட் நம்ம மிஸ்ஃபயர் ஆகி போச்சு. அதுக்காக நம்ம வந்துட்டு சோர்ந்து உட்காரக்கூடாது. இன்னொரு விஷயம், வர்றவங்க வந்து வந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்க சொல்ல தானே செய்வாங்க. விஜயகாந்த் போனோம், இன்றைக்கி கூட நான் போயிட்டு தான் வரேன். கும்பகோணத்துலேருந்து வர்றாங்க, திருவாரூர்லேருந்து வர்றாங்க, காரைக்கால்லேருந்து வர்றாங்க. அப்போ வர்றவங்க அவங்க அங்கே போய் சொல்ல தானே செய்வாங்க, நாங்கள் போனோம் பார்த்தோம். அப்போனா அவர் அங்கே நின்றுட்டு தானே இருக்காரு, மக்கள் மனசில் நின்றுட்டு தானே இருக்கிறாரு. இல்லை, அது வாக்கா மாறுமான்றதான் இப்போ கேள்வி சார். வாக்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதுதான் சொல்கிறேன். அது நம்ம வந்து இப்போ வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து அடுத்த தேர்தலில் கிடைக்கும் சார். ஒரு இதை வந்து இவங்க வந்து ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் வந்ததுன்னா அடுத்த தேர்தலில் தம்பி அங்கே நிற்க போகும்போது ஜெயிப்பார் சார். சட்டமன்றத்தில் போய் அவர் நிற்கிறாருன்னு வைங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விருதுநகரில் எம்எல்ஏதுக்கு போய் நிற்கிறாருன்னு வைங்களேன், ஜெயிப்பார் அவர். புரியுதுங்களா? அது வந்து தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏற்படுத்தாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பக்கத்தில் கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் சார். சந்திரபாபு நாயுடு அவரை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தூக்கி உள்ளே போட்டதுனால இன்னைக்கு ஃபுல் ஸ்வீப்பில் அடிச்சுட்டு வந்திருக்காருல்ல சார். அவர் கூட இருந்த சிவசேனா இவர் நம்ம பவன் வந்து பவன் கல்யாணம் 21 சீட்டு கொடுத்தாங்க. 21 சீட்டில் நீங்கள் அடிச்சுட்டு வரலையா? இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு ஆந்திராவில் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். அதனால் வந்து அந்த இது வந்து தாக்கம் இருக்கும். தாக்கம் இல்லாமல்லாம் போகாது. அது வந்து ஜெயிலில் போட்டால் மட்டும்தான் அந்த தாக்கம் வரும்னு சொல்ல முடியாது. ஏமாற்றப்பட்டாலும் அந்த தாக்கம் வரும். ஓகே, புரியுதுங்களா? அதனால் நிச்சயமாக 2026 இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு பார்த்தோம்னா, யார் அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள், பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள், இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு பார்த்தா எல்லாமே கூட்டணி ஒன்றா வந்துடும் போல தெரியுது. ஏன்னா நீங்கள் வேலுமணி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, இந்த பக்கம் தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, அந்த பக்கம் இன்னொரு ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்றா இணையணுங்கிறாங்க. ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, இந்த பக்கம் அம்மா சின்னம்மா சசிகலா அம்மா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டால், நான் இப்போவும் சொல்கிறேன், போன இந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்தால் இன்றைக்கு திமுக 20 சீட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கு அதிமுக, பிஜேபி, இந்த கூட்டணி பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் இருந்தால் ஒரு 20 சீட்டு வந்திருக்கும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மத்தியில் நம்ம கூட்டணி போய் ஆட்சி அமைச்சிருந்தா தமிழகத்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கும். இதை கெடுத்தது யார்? பிஜேபி தானே. ஸோ அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க, ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. அந்த கால்குலேஷன் வந்து மிஸ்ஃபயர் ஆகிப்போச்சு. புரியுதுங்களா? ஏங்க இப்படி எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 4 மணிக்கு 5 மணிக்கு 40 நாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுக்குறாருங்க. எந்த விதத்தில் நாங்கள் நியாயம் அது? அதெல்லாம் நீங்கள் மீடியாக்காரங்க கேட்க மாட்டீங்க. எலெக்ஷன் கவுண்டிங் முடியவே இல்லை. ஒரு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் போகுது ஒரு சில இடங்களில். நீங்கள் வந்து 40 நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுக்குறீங்க.
ஆனால் ஜெயிச்சிட்டாங்களே சார், அடிச்சிட்டாங்க சார். எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நீங்கள் அந்த உடனே சொல்லுவீங்க? நாங்கள் லீடிங்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து ரோட்டில் போகிறோம் சார், போகிற போக்கில் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் சார். ஒரு பொறுப்பு மிக்க பதவியில் இருக்கிற நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது சார், புரியுதுங்களா? நீங்கள் அப்படி பேசக்கூடாது. நீங்கள் எல்லா ரிசல்ட்டும் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். நாம் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு அரசியல் பேசுகிறதில்ல சார், அவங்க பேசலாம். ரோட்டில் போகிறவங்க வந்து அதை சொல்லிட்டு போகலாம். ஒரு பொறுப்பு மிக்க நீங்கள் முதலமைச்சர், பொதுவான ஆள், எல்லாருக்கும் பொதுவான ஆள். நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவர் அடுத்தது. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ முதலமைச்சர், நீங்கள் பொறுப்போடு இருக்கணும். பொறுப்போட தமிழ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷனில் சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். வணக்கம்.